मलेरिया जेका नहीं जाए चार पाई गे बोडे मेरा नहीं वो तो எக்ஸாக்ட்லி. என்ன தமிழர்களை கிண்டல் பண்றீங்களா? Oh, nothing about you. நீ எந்த பாஷையில பேசினாலும் சரி, ஓன்னு சொன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும் நீ நார்த் இந்தியால பிறந்தவன்னு. ஓ சொல்லுங்க. போடா. போடி. How is it? Minimum bore. Oh, looks that spontaneity. Oh, தமிழர் பேசுற பெங்காலி தானே? ஹாசிட்டோம்ல. கெட் ரெடி. 10 செகண்ட். கியூ. உன்னை தவிர வேற யாரும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவங்க தாத்தா சொன்ன சரித்திரத்தை பைஹார்ட் பண்ணி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி வளவளன்னு பேச மாட்டாங்க. இங்க பாரு, துர்கா பூஜையை பத்தி இந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா எந்த சேனல்லையும் சொல்லிருக்க மாட்டாங்க. நீ ஸ்பான்சர்ஸ்காரங்க கிட்ட இருந்து செமையா திட்டு வாங்கி கட்டிக்க போற. இங்க பாரு, பல லட்சங்களை ஸ்பான்சர் பண்ற அந்த ஸ்பான்சர் நேம நீ ஒரு இடத்துலயாவது சொல்லிருக்கியா? அதெல்லாம் கமிஷன் பாத்துப்பாங்க. Severe wounds was found in the deep waters of the lake near Dhobighad in the city today. The city police spokesperson informed the media persons that it's a case of suspected homicide. The spokesperson had no doubt about the brutality of the murder on account of the injuries of the body. The body was retrieved from the lake and shifted to the mortuary. The idea খুশি করো কিন্তু ক্যামেরার সামনে আলতু ফালতু করবে না। আলতু ফালতু করলে তুমি কি করবে? சண்டை வேணுங்க, வாங்க போலாம். டப்பா கேமரா வச்சுக்கிட்டு ஏய் அவங்க அப்பா வீட்டு இடம் மாதிரி பேசிட்டு இருக்கா. அண்ணா, அப்பா அம்மாவை பத்திலாம் அந்த மாதிரி தப்பா எதுவும் பேசாதீங்க. தமிழ்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளும் இவங்களுக்கும் நல்லா தெரியும். ওই শুধু সেই বাজে কথাগুলো একটু বলো তো। বাটি করবে இந்த வார்த்தை உனக்கு சொல்லி கொடுத்தவங்கட்டே சொல்லு. ও দাদা কেন ডিস্টার্ব করছেন? যান না এখান থেকে। মানুষের কোনো কাজ নেই, খালি ডিস্টার্ব করতে চলে আসে এখানে। Have a nice day. ஹை கேமரா, என்னங்க அங்க பாருங்க. சும்மா வாய் பேச்சு தான் உங்களுக்கு. யார் சொன்னது? அங்க பாத்தியா, இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல், ஹோட்டல் கிராண்ட் 5 ஸ்டார். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா இந்த ஹோட்டல்ல எல்லா வசதிகளும் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல தான் வந்து தங்குவாங்க. ஒரு வாரத்துக்கு நமக்கு இங்க தான் புக் பண்ணிருக்கேன். ஹனிமூன் காட்டேஜுக்கு எவ்வளவு வாடகை தெரியுமா? 30,000 rupees, 30,000. ஐயோ, ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு. சரியான தத்தியா இருக்கியே. இங்க பாரு, பிரிட்டிஷ் இளவரசரே இங்க வந்து தங்கி இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது நாம 2 பேரும் இந்த ஹோட்டல்ல ராஜா ராணி மாதிரி வாழ வேண்டாமா? அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட பணம் இருக்காங்க. நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் முதலாளி எனக்கு கொடுத்திருக்கிற ஹனிமூன் gift இது. A beautiful palatial room. அவருக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கும். எவ்வளவு பெரிய தொகை நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஊர்ல ஒரு வருஷம் நிம்மதியா இருக்கலாம். কি কি কেনাকাটা আছে বলো? என்ன பேசுறீங்க? இந்த காக்கா கிகி குக்குல எனக்கு புரியாது. তুমি ওটা দেখেছো? என்னங்க சொல்றீங்க? தமிழ் பெங்காலியா? தமிழ்காரன் இருக்கா? அவரு ஊர்ல இப்ப மாம்பழ சீசன் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. চলো এবার নামতে হবে, যত সব হ্যাংলাগুলো জুটে যায়। வெளியூருக்கு வந்தாலும் இவங்க தொலை தாங்க முடியல. பாத்து வா. அதே கொஞ்சம் நில்லுப்பா, நானும் அங்கதான் வரேன். இத கொஞ்சம் புடிப்பா. தீபு, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். என்ன அங்கிள் இது? மார்க்கெட்டே காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. சில பேர் அப்படிதான்பா. வீட்டு பக்கத்துல நல்ல பொருள் கிடைச்சாலும் இந்த அவுரா பிரிட்ஜ் மேல தூசி படிஞ்ச பொருள் தான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். தீபு, I'll call you later. சீக்கிரம் போப்பா. அது என்னன்னா, உங்க செக்ரட்டரிக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் சமையல் கட்டுல வைக்கிறது அவளுக்கு ஒரு கௌரவம் நினைக்கிறேன். அது சரி. அப்ப நான் கண்டிப்பா ஆன்ட்டியை மீட் பண்ணியே ஆகணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா ஆன்ட்டியை பத்தி குறை சொல்றது அவங்க வேலை போல இருக்கு. தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பிடாதப்பா. என்ன செக்ரட்டரி சார், என்ன பிரச்சனை? ஜானா, சௌக்கியமா இருக்கியாப்பா? என்ன செக்ரட்டரி சார், நம்ம ஊர் எம்எல்ஏ நேத்து தமிழ்ச்சங்க விழாவுக்கு வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் உங்களை சந்திச்சாரா? நம்ம தமிழ் சங்கத்துல இருக்கிற பிரச்சனைக்கு இடையே அங்கிருந்து வீட்டுக்கெல்லாம் வர போறாரு. ஹலோ. ஸ்வேதா, நான் தீபு கிட்ட பேசினேன். அடுத்த வாட்டி அந்த நியூஸ் துறையில அந்த டெட் பாடி பக்கத்துல அந்த பொண்ணோட போட்டோவையும் பப்ளிஷ் பண்ணணும். ஒருவேளை யாராவது அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. யா, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது இன்னொரு டெட் பாடி. I think so. யார் அஜய்? Yeah, I'll call you back. Okay. யார்ப்பா? யார் செத்து போனது? அது யாருன்னு இன்னும் நமக்கு தெரியல. ஆனா ஒரு தமிழர்
நம்ம டாபி பக்கத்துல இருக்கிற லேக் சைடுல தான் அந்த பாடியை பார்த்திருக்காங்க. மேபி இட்ஸ் a murder. அந்த ஆள் தமிழ் தான் உனக்கு எப்படி தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை அவர் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லா தமிழ் பேசினாரு. தமிழரா இருந்தா செக்ரட்டரிக்கும் சங்கத்துக்கும் நிறைய வேலை இருந்திருக்கும். நான் அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஒரு பொண்ணு இருந்தா. அப்படின்னா அந்த பொண்ணு இங்க. আরে তুমি তো এগুলো শুট করে টিভিতে দেখাতে পারো। আমিও তাই বাবজি গুরু। তুমি তো সবসময় ওই একই কথা বলো। না না না, এবার আমি সত্যি একটা ছবি করছি। দেখা যাক। என்னன்னா அந்த ஆளு என்ன சொன்னாரு? அவர் பண்ற பூஜை எல்லாத்தையும் டிவில காட்டணுமா? சூப்பர். அந்த அப்பாவி பொண்ணு எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கா தெரியுமா? அதை விட இது என்ன கோமாளித்தனம்? உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? அண்ணா 24 hours படிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த பொண்ணு மாதிரி பைத்தியமாக வேண்டியதான். ச்சே, என்ன நாத்தம் இது? கொண்டு போய் பாத்ரூம்ல போடுங்க. இந்த நீங்க தான் பசங்களை இப்படி கெடுத்து வச்சிருக்கிறது. என் காதை விடுற அருந்துற போகுது. அருந்து போனா என்ன? இனிமே நீங்க என்ன இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க போறீங்க? வாய முடி. போய் படிங்க போங்க. ஹலோ, உன் அதிகாரத்தை இங்கெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத. சாட்டர்டே நைட் சீட்டு விளையாடுறதுக்கு பெர்மிஷன் அப்பாவே கொடுத்திருக்காங்க. சார் வந்துட்டாரு போல இருக்கு. அப்படின்னா அப்பா இல்லாத சமயத்துல வீட்டை பாத்துக்கணும்னு சின்ன வயசுலயே எனக்கு அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இல்லையாமா? ஆடாடா, அப்பா பேச்சு எடுத்த உடனே இங்க பாரு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அப்பா பேச்சை எடுத்த? ஏய், காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கழிச்சு போயிட்டு வரான்ல, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். அட நீங்க உட்காருங்கம்மா. அப்புறம் இதுங்க எடுத்து எதுக்கு வச்சிருக்கோம்? அப்ப ஐயாவுக்கு டீ போட்டு தரதா நாங்க இருக்கோமா? இல்லையா பின்ன? ஆஹா, அதுக்கான ஆள நீயே சீக்கிரம் தேடிக்கோ. உனக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் கியூல இருக்கோம். அது சரி. வாய பாடுறா இதுக்கு. அம்மா, இவங்க 2 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? இதுல என்னப்பா புரியறதுக்கு இருக்கு? சிக்னலோ கிடைச்சிருச்சு. இனிமே நீ பம்மி பம்மி நிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கோ. இல்லன்னா இவங்க 2 பேரும் உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவாளுங்க. அம்மாவே நல்லா கலாய்க்கிறா. சத்தம் போடாதீங்க. நீங்க ஏன்டி கத்துறீங்க? சத்தம் போடாதீங்க. டாபிக்க மாட்டாதனே. பாத்தீங்களா, மறுபடியும் பேய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்து பொண்ண யாராவது கட்டி கொடுப்பாங்களா சொல்லுங்க? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போலான்னு. கேட்டா தானே அப்பா சென்டிமெண்ட் சொல்லி எவ்வளவு நாள் தான் இதை டாலரேட் பண்ணிக்க முடியும்? அம்மாட்ட இப்ப போய் என்ன பழசெல்லாம் ஞாபகப்படுத்தின? அப்பா ஆடிட்டு இருந்த ஃபுட்பால் டீம் ஃபெடரேஷன் கப்பை இன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அப்பா அந்த டீமுக்காக நிறைய கோல் அடிச்ச அன்னைக்கு இந்த பிளாட்ல இருந்த எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்தத பத்திலாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க தெரியுமா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த சீட் ஆட்டமே. பிபி அதிகமாவறதுக்கு இப்ப இது ஒண்ணே போதும். சாரி அம்மா. இங்க பாருங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மை டேடி டங் ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். அம்மா, ஐம் சாரி. எனக்கு தெரியும் இந்த வீட்டோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம். அப்பாவும் நீங்களும் உங்க லைஃபை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ஆனா இந்த பேய் ஓட்டுறது, மந்திரவாதி, இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு புரியுதுப்பா. நானும் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து மாறணும்னு நிறைய தடவை யோசிச்சு பார்த்ததுண்டு. பொம்பளை பிள்ளைங்க வேற வளர்ந்து ஆளாயி நிக்கிறாங்க. உங்க அப்பாவோட ஒரே சம்பாத்தியம் இதுதான். ஆமா, என்ன இது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அழணும்? ஏய் வாளுங்களா, இங்க வாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போறோம். இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக போறதில்ல. ஓகேவாமா? இந்த கதவை யாராவது திறங்க. আরে দরজাটা খুলছি, তুমি ভেতরে কি করছো? அண்ணே, அக்கா இந்த கதவை திறங்களே. இந்த கதவை ஓபன் பண்ணுங்க. এই ও তো ওপেন ওপেন বলছে, তোমরা কিছু বুঝতে পারছো না? আরে একটা কিছু নিয়ে এসে তালাটা ভাঙো না। আসি আসি আসি। তাড়াতাড়ি করো। করছো কি? তাড়াতাড়ি দরজাটা খোলো। ওপেন লক ওপেন। দাঁড়া দাঁড়া, ওয়েট ওয়েট। আরে কি হলো? তাড়াতাড়ি মালটা নিয়ে এসো না। আরে তাড়াতাড়ি। এই তো
What happened? Who locked you from outside? আপনার স্বামী কোথায়? আরে এনার সঙ্গে আরেকজন ছিলেন। Where is your husband? Husband. Husband किधर? Husband है एंगे? நோ ஹிந்தி தமிழ் আপনারা কি ম্যাড্রাসি? মালায়ালাম? ঠিকই ধরেছেন। அம்மா தண்ணி வேணும் தண்ணி জল খাবেন? அவங்க என்ன சிரிக்கிறாங்களா? நம்ம ஊர்ல இத இழிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க இழிக்கிறது சிரிக்கிறதுலாம் ஒண்ணுதாமா. கேட்டா இது ஒரு மெடிசன் வாங்க. தொத்து வியாதி. ஹலோ. ஆண்டி அஜய் கிட்ட கொடுங்க. தரேன்ப்பா. தீபக். ஹலோ. குட் மார்னிங் அஜய். தீபக். குட் மார்னிங். Yesterday you told me about a Tamil girl, right? Yeah, Tamil girl. That girl has been found locked in a lodge near my home. Can you come? I'll be there in within an hour. Okay? Okay. Thank God. என்னடா காலையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்ற? அம்மா கிளம்பலாம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னல, டோபி கேட் கிட்ட ஒரு தமிழரோட டெட் பாடியை பார்த்தேன்னு. அவர் கூட இருந்த பொண்ணு என்ன ஆனான்னு தெரியல. அதான் இப்ப தீபக் அவனோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு தமிழ் பொண்ணை லாட்ஜுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்களா? ஒருவேளை அதே பொண்ணா இருக்கலாம். ஓ. அந்த பொண்ணும் அந்த ஆளோட செத்து போயிருப்பான்னு நினைச்சேன். என்ன ஞாபகம் இருக்கா? சார் நீங்க எப்படிங்க? முடியலன்னா எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்கங்க. பரவாயில்ல இப்ப பரவாயில்ல. ও দাদা ওর সম্পর্কে একটু জেনে নি। ওকে একটু সময় দিন। உங்க நெத்தில எப்படி இந்த அடிபட்டது? படிக்கட்டுல விழுந்துட்டேன். ஐயோ நீங்க தமிழ் பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க காச்சு மூச்சுன்னு ஏதோ பேசுறாங்க, நான் சொல்றது இவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி பயந்துட்டேன். வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு உங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் யாரு? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, அவரு வெளியே போயிருக்காரு. ஆமா, உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்ல, அன்னைக்கு பஸ்ல தமிழ்காரங்க யாரும் பக்கத்துல இல்லன்னு அவர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. இல்லன்னா அப்படி வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாரு. It's okay. உட்காருங்க சார். இருக்கட்டும். நீங்க அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுதான் ரொம்ப டென்ஷன் Hey, I can understand. இப்ப என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு டீ போட பால் சக்கரை எதுவுமே இல்ல. அஜய் எனக்கு அவன் ஞாபகம் வச்சிருப்பான்னு தெரியல. இந்த ரூம வெளியில யார் போட்டுனது? என் புருஷன்தா. எனக்கு யாரையும் தெரியாது, இந்த மொழியும் தெரியாது. அதான் வேலைக்கு போகும்போது போட்டுட்டு போயிட்டாரு. உங்க புருஷன் பேர் என்ன? ஹரிகுமார். உங்க பேரு? கிருஷ்ணா. கிருஷ்ணபிரியா. இந்த ரூம் அவர் போட்டுட்டு போய் 2-3 நாள் ஆயிருக்கும்ல. அவரு ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு நீங்க ஏன் விசாரிக்கல? அஜய் ওইসব কথা ওকে এখন স্ট্রেট ওয়েতে বলো না। சார் தலை சுத்துற மாதிரி இருக்கு, சாப்பிட ஏதாவது வாங்கி தரீங்களா? இல்லங்க, என்னால அவங்க கிட்ட இந்த விஷயத்தை ஓபனா சொல்ல முடியல. ஹலோ ஹலோ, நீ சொல்லாம இருந்தா எப்படி? அவங்க முகத்தை பார்த்து எப்படி வெளிப்படையா இந்த விஷயத்தை சொல்றத? உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டேன். அங்கிள், நீங்க ஆன்ட்டியை கூட்டிக்கிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. டெட் பாடி அங்க இருக்குன்னு தானே போலீஸ்காரங்க சொன்னாங்க. சரி, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க வந்துரு. சரி, ஏதாவது போய் சொல்லி அவங்கள எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம திவாகரன் கிட்ட சொல்லிடுங்க. 2 நாளா நான் எதுவும் சாப்பிடல.
அதான் தலை சுத்தி இருக்கு. அங்கிள் நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். 2 நாளா சாப்பிடலன்றீங்க, வேணா என்ன சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஏப்பம் பயங்கரமா இருக்கு. கோத்தா வச்ச দর্শকা বাবু ஹரி, அதான் உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாரு? அவர் ஒன்னும் வேலைக்கு போகல. நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். அவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. அதான் இன்னும் வரல. என்ன வேதனைப்படுத்துறதுக்காக. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி அழாதீங்க. அவர் ஏன் இன்னும் வரலன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உங்க சொந்தக்காரங்க யாரும் இந்த ஊர்ல இல்லையா? நான் இந்த ஊருக்கு வந்து 4-5 நாள் தான் ஆகுது. அவரோட சொந்தக்காரங்க இங்க இருக்காங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா இப்பதான் அப்படி யாருமே இங்க இல்லைன்னு எனக்கு தெரியுது. அவருக்கு என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். வண்டி ஏதாவது இடிச்சிருச்சா? ये तो पक्का रास्ता अभी चलो तो साहब रास्ता ऐसे ही साहब. அது வந்து ஆஸ்பத்திரிக்கு அசோசியேஷனோட ஆளுங்க. அஜய், அஜய், ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். கி the same guys following us. என்ன சார்? யாரோ நம்ம ஃபாலோ பண்றாங்களா? ये तो অনেকক্ষণ ধরে পিছা করছে স্যার. সামনে সামনে মেট্রো স্টেশন কাছে রাখো. ঠিক আছে. ஹலோ அங்கிள், எங்க பாருங்க. நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். கேஷுவாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற லிஃப்ட் கிட்ட இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயா? சரி, நாங்க இப்ப அங்க வரோம். ஓகே. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிட்டேன்ல? அது வந்து அங்கிள், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது வந்து இப்போ அவங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. சரி, அழைச்சிட்டு வந்துடு. வாங்க. வாங்க. இவங்க நம்ம தமிழ் சங்க செக்ரட்டரியோட வைஃப். அப்படியா? உன் பேர் என்னம்மா? கிருஷ்ணபிரியா. எந்த ஊரு? புதுக்கோட்டை பக்கத்துல. அவர் எந்த வார்டுல இருக்காரு? सच्चा जा रहा हूँ. आगे बॉडी आइडेंटिफिकेशन. हाँ ठीक है. ஒரு நிமிஷம் வா. एक कन्यास्ती. கேஷுவாலிட்டிக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முகத்துல கொஞ்சம் தண்ணியை தள்ளி. யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில மயங்கி தான் விழுவாங்க. இவங்க எந்த ஏரியால தங்கி இருக்காங்க? அந்த சாட்டலைட் பக்கத்துல. அங்கதான் இவங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு லோக்கல் லாட்ஜ். ரொம்ப லோ கிளாஸ் மாதிரியான இடம். திவாகர், இவங்கள பத்தி அந்த ஏரியால யார்கிட்ட கேட்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கும் இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸா இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, ஒருவேளை அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா டிவி நியூஸை பார்த்து நேரம் வந்திருப்பாங்கல்ல. அம்மாடி, எழுந்திருமா. இப்படி கொடு. பிரியா, இந்த தண்ணியை குடி. ஊர்ல யாருக்காவது சொல்லணுமா?
நீங்க சொல்ற மாதிரி எனக்கு யாருமே இல்ல. ஏதோ சிகரெட் கம்பெனில ஃபோர்மேன்னு சொன்னாரு. எங்க ஐடிசி இல்லையா? ஐடிசினா கண்டிப்பா நம்ம வேணுவுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த கம்பெனியோட செக்ரட்டரி வேணு தானே? நான் இப்ப அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ வேணுண்ணே, நான் தான் அஜய் பேசுறேன். எப்படி இருக்க? சௌக்கியமா? நான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றேன். எனக்கு இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும். என்ன? அங்க ஹரிகுமார்னு தமிழர் யாராவது வேலை செய்யறாரா? ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நம்ம ஆளுங்கன்னா எனக்கு தெரியாம இருக்குமா? இங்க ஹரின்ற பேர்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேரு நெய்வேலி ஹரி, இன்னொருத்தர் பேரு ஹரிகிருஷ்ணன். 2 பேரையும் காலையில தான் நான் பார்த்தேன். ஓ சரிண்ணே, அப்புறம் கால் பண்றேன். சரி, தேங்க்யூ. ஓகே ஓகே. என்ன ஜெய்? அந்த பேர்ல யாரும் அங்க வேலை செய்யலையா?